நடிகை மனோரமாவின் மகன் பூபதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். உயிரிழக்கும் போது அவருக்கு வயது 70 ஆகும். சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டில் வசித்து வந்த பூபதி மூச்சு திணறல் காரணமாக இன்று காலை 10:15 அளவில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரது மரணத்துக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். பூபதிக்கு ராஜராஜன் என்ற மகனும் அபிராமி, மீனாட்சி என்ற மகள்களும் உள்ளார்கள். இந்நிலையில் நாளை இறுதி சடங்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே பிரபல இசையமைப்பாளர்களில் ஒருவரான தேவாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான சபேஷ் இன்று காலமானார். உடல் நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேபோன்று ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பிரித்தானிய நடிகை சமந்தா எகர் காலமானார். கலிபோர்னியாவின் ஜெர்மன் ஆக்ஸில் உள்ள தனது வீட்டில் 86வது வயதில் அவர் காலமானார். சமந்தா எகர் 22 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட நாள்பட்ட லிம்போசைட்டிக் லுகேமியா நோயால் இறந்ததாக அவரது மகள் ஜென்னா ஸ்டர்ன் தெரிவித்துள்ளார். 1960கள் முதல் 1990கள் வரையிலான அவரது மாறுபட்ட திரைப்பட வாழ்க்கைக்காக அவர் பெரும் புகழ் பெற்றார். உளவியல் த்ரில்லர் திரைப்படமான தி கலெக்டர் படத்தில் இளம் மாணவியாக நடித்ததற்காக அவர் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார். தி கலெக்டர் 1965இல் நடிப்பதற்கு முன் சமந்தா எக்கர் பல மேடை நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் தோன்றினார். அவர் டாக்டர் டாலிட்டில்